அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உணவில் நெருக்கடியும் ஆயுளை குறைக்கும் செயல்கள், உறவை முறித்து வாழ்வோர் குறித்து அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். அல் குர்ஆன் சூரா 2 வசனம் 27. அகிலங்களின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவரல்லர், மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவராவார். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் 5991 ஹதீஸ். ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை சபிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என அல்லாஹுவின் தூதர் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதரே, ஒரு மனிதர் தம் தாய் தந்தையரை எவ்வாறு சபிப்பார் என்று கேட்கப்பட்டது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் இன்னொருவரின் தந்தையை ஏசுவார், உடனே பதிலுக்கு அவர் இவருடைய தந்தையையும் தாயையும் ஏசுவார், ஆக தம் தாய் தந்தையர் ஏசப்பட இவரே காரணமாகிறார் என்றார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் எண் 5973. நல்லோர்களது நற்சொற்கள். ஹஸ்ரத் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு நாளின் அன்பும் பிரியமும் உறவை சேர்ந்ததற்கு அடையாளம், ஒரு வருடத்தின் அன்பும் பிரியமும் மிக நெருங்கிய உறவிற்கு அடையாளம். யார் அதை துண்டித்தாரோ அல்லாஹ் அவனை தன்னிடமிருந்து துண்டித்து விடுவான். ஆதார நூல் ஆதாபுல் அஷ்ரா 44ஆம் பக்கம். இப்பண்பு ரிஜுக்கில் நெருக்கடியை ஏற்படுத்தி ஆயுளையும் குறைக்கும். இத்தகைய பண்புகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன்.